நீலகிரி மாவட்டம் குன்னூரில் காதல் தோல்வியால் 1500 அடி பள்ளத்தாக்கில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்ட இளைஞரின் உடல் 3 நாட்களுக்கு பிறகு மீட்புக் குழுவினரால் போராடி மீட்கப்பட்டுள்ளது. நண்பனுக்கு கடைசியாக உருக்கமாக மெசேஜ் அனுப்பி விபரீத முடிவு எடுத்த கல்லூரி மாணவனுக்கு நேர்ந்தது என்ன? காதல் தோல்வியால் நண்பனுக்கு உருக்கமான மெசேஜ் அனுப்பி விபரீத முடிவெடுத்த கல்லூரி மாணவனின் உடல் 3 நாட்களுக்கு பின் மீட்கப்பட்டுள்ளது. 1500 அடி பள்ளத்தில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட இளைஞரும் கொட்டும் மழையில் போராடி உடலை மீட்ட மீட்புக் குழுவினரும். நடந்தது என்ன? நீலகிரி மாவட்டம் குன்னூரைச் சேர்ந்த அபு முகமது என்பவரின் 2வது மகன் முகமது அனாஸ் குன்னூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். காதல் தோல்வியால் கடந்த சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்து வந்த அனாஸ் கடந்த 17ஆம் தேதி இன்ஸ்டாகிராம் மூலம் தனது நண்பருக்கு அதிர்ச்சிகரமான மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளார். தனக்கு வாழவே பிடிக்கவில்லை, தன்னுடைய பெற்றோரையும் பூனைக்குட்டியையும் கவனித்துக்கொள் என நண்பருக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். அதே மெசேஜை அவரது பெண் தோழிக்கும் அனுப்பி வைத்துள்ளார். உடனே இது குறித்து அனாஸின் பெற்றோருக்கு தெரியப்படுத்தி அவரை தேட ஆரம்பித்தனர். குன்னூர் முழுக்க தேடியும் அனாஸ் குறித்து எந்தவித தகவலும் கிடைக்காததால் போலீசில் புகார் அளித்தனர். காணாமல் போனதாக வழக்கு பதிந்து கடந்த 3 நாட்களாக குன்னூர் மலையடிவாரம், பள்ளத்தாக்கு, காடுகள் என பல்வேறு இடங்களில் கொட்டும் மழையில் சல்லடை போட்டு தேடினர். ஆனால் எந்தவித துப்பும் கிடைக்கவே இல்லை. தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் உட்பட கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தேட டைகர் ஹில் கல்லறை தோட்டம் அருகே சுமார் 1500 அடி ஆழம் கொண்ட மரணப்பாறையின் பள்ளத்தாக்கில் அனாஸின் உடல் கிடப்பதை கண்டுபிடித்தனர். 4வது நாளில் பள்ளத்தாக்கில் கயிறு கட்டி இறங்கிய மீட்புக் குழுவினர் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போராடி கல்லூரி மாணவரின் உடலை மேலே கொண்டு வந்தனர். முகமது அனாஸின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஏன் இப்படி ஒரு முடிவு? தற்கொலைதானா அல்லது வேறு ஏதேனும் அசம்பாவிதமா என பல்வேறு கோணங்களில் சந்தேகம் எழுந்துள்ளது. அவரது நண்பருக்கு அனுப்பியுள்ள உருக்கமான மெசேஜை கைப்பற்றிய போலீசார் முகமது அனாஸின் மரணத்தில் உள்ள மர்மங்களுக்கு விடை தேடி வருகின்றனர். தற்கொலை எதற்கும் தீர்வாகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.